RSS மேடையிலே ஏறி நான் திராவிட கோட்டையை பிராமண கடப்பாறையை வைத்து இடிப்பேன் என்று பேசுகின்ற அந்த துணிச்சல், அந்த திமிரை கழுத்தோடு சேர்த்து மிதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றோம். சைவ மத நம்பிக்கை கொண்டு வந்திருக்க ஐயர் இருக்கிற, வைணவத்தை நம்புறியா ஐயங்கார் இருக்கிற, அதை சொல்லாமல் அவன் வர்ணத்தை சொல்றான், பிராமணன் என்று சொல்றான். அதுல பிராமணன்னா ஐயரா ஐயங்காரான்னு தெரியாது. அவன் பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தவன் என்று நேரா நம்ம பார்த்து சொன்னான்னா நம்ம பதிலுக்கு நம்ம ஜாதி பேரை சொல்ல முடியாது. நாம என்ன சொல்ல முடியும்? நம்ம வர்ணத்தை சொல்ல வேண்டும். அப்ப அவன் வர்ணத்தை சொல்லும் பொழுது நம்முடைய வர்ணத்தை சொல்லணும்னா நாம் பிரம்மாவில் எங்கிருந்து பிறந்தோம் என்று வரையறை வைத்திருக்கிறான். அந்த வரையறையிலே நாம் பிரம்மாவின் காலில் இருந்து பிறந்தோம் என்று சொல்லுகிறோம். அவன் சொல்லுகின்றான். அந்த அடிப்படையில நாம் நம்மை சூத்திரன் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறான். அப்ப அடுத்து ஜாதியை பத்தி பேசி ஜாதி பேரை கேளு, நான் என் ஜாதி பேரை சொல்றேன். ஆனா பதிலுக்கு நாம் பிராமணன் சொன்னா ஓங்கி அறையணும். அதுல அந்த மேடையில சீமான் சொன்னது என்னவென்றால், நீங்கள் பிராமணர்கள், நீங்கள் கொடுக்கிற கடப்பாறையை நான் எடுக்கின்றேன், காரணம் நான் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய சூத்திரன் என்று சீமான் அந்த மேடையில் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். அது ஆரிய அடிமை. வெளிப்படையா மேடையில சாஷ்டாங்கமா காலில் விழுந்து வந்திருக்கிறான், வெக்கம் கெட்டவன். ஏன்னா பிராமண திமிரோட நான் பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தவன் என்று வந்தால் அதை எதிர்த்து நிற்கலாம். ஆனால் நம்மோடு இருக்கக்கூடிய, அவனால் இழிவுபடுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடியவன், நான் அவனுக்கு அடிமை வேலை பார்த்து உன்னை ஒழிப்பேன் என்று நம்மை நோக்கி ஆயுதத்தை நீட்டினால் அதை வெட்டி புதைக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மணியரசன் ஐயாவை போலவோ அல்லது சீமானை போலவோ நாம் கிணற்று தவளை அல்ல. நாம் உலக வரலாறுகள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை சேர்த்துதான் தந்தை பெரியாரை புரிந்து கொண்டிருக்கின்றோம். பர்மாவில் இருக்கக்கூடிய பௌத்த தேசியவாதிகள் தமிழர்களை கொலை செய்த பொழுது அந்த பௌத்த இன வெறியர்களுக்கு ஆதரவு அளித்து கடிதம் எழுதிய கும்பல் தான் இந்து மகாசபை கும்பலும் RSS கும்பலும். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவன் நமக்கு எதிரியாகத்தான் இருந்திருக்கிறான். அவனுடைய மேடைகளை ஏறி சென்று நம்மை எதிர்க்கிறான் என்றால் அந்த கோடாரி கம்பை வெட்டி புதைப்பதை தவிர வேற என்ன இருக்க முடியும்? திருப்பரங்குன்றத்துல டெல்லியில இருக்கக்கூடிய வந்து பிரச்சனை பண்றான். நம்ம என்ன கேட்கிறோம்? எச் ராஜாவுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்? மோடிக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? அமித்ஷாவுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? இவனுக்கு ஏன் இன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க? என்னைக்காவது இவனுக்கு முருகனுக்கு காவடி தூக்கி இருக்கானுங்களா? அளவு குத்தி இருக்கானுங்களா? மொட்டை அடிச்சிருக்கானுங்களா? இவன் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன அடிப்படையில் பிரச்சனை பண்றான்? மிக நுணுக்கமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. முருகனுக்கு தீபம் ஏத்தணும். எங்க ஏத்துனாங்க? பிள்ளையார் கோவில்ல ஏத்துனாங்க. என்ன தப்பு? பிள்ளையார் கோவில்ல தானே ஏத்துறாங்க. நீ எங்க ஏத்த சொல்ற? தர்கா கிட்ட ஏத்த சொல்ற. தர்காங்கிறது என்ன? ஒரு இஸ்லாமியர்களுடைய சமாதி. ராமருக்கு எங்கேயா சமாதி கிட்ட தீபம் ஏத்துறதுக்கு ஒத்துக்குவே நீ? வடநாட்டுல திருச்சியிலே ஒரு ராணுவ பயிற்சியை இந்து முன்னணி கும்பல் நடத்தி இருக்கிறது. 7 நாள் பயிற்சியை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு மிலிட்டரி ட்ரில் நடத்தி இருக்கிறான். எதுக்கு? சண்டைக்கு போறானா? எதுக்கு சண்டைக்கு போறானா? இல்ல, மிலிட்டரி ட்ரில்ல ரிவர்ஸ் பிராக்டிஸ் இருக்கு. அது ஒரு கலவரத்தை எப்படி நடத்துவது என்பதற்கான பயிற்சியும் அதுல இருக்கிறது. ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்தக்கூடியவனுக்கு கலவரத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியும். ஒரு ஜனநாயக வகைப்பட்ட ஒரு மனிதனால் ஒரு கலவரத்தை நடத்திவிட முடியாது. ஒரு சாமானிய மனிதனால், சராசரி மனிதனால் ஒரு கல்லை எடுத்து ஒரு கண்ணாடி வீட்டின் மீது எரிந்து விட முடியாது. அதற்கென்று ஒரு பயிற்சி, ஒரு கோட்பாடு தேவை அவனுக்கு இருக்கிறது. அந்த பயிற்சி இந்து முன்னணியும் RSS கொடுத்து கொண்டு இவர்கள் வன்முறையாளர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இது நம் கண் முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அரசாங்கம் ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறது ஜெனீவாவில். அந்த தீர்மானம் 1.5 பக்க தீர்மானம். அந்த தீர்மானம் 1.5 பக்க தீர்மானத்தை கூட படிக்க துப்பு இல்லாம அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறேன் என்று ஊர்வலம் போன சீமான் இடத்துல நான் கேட்டேன், அந்த தீர்மானம் என்பது விடுதலை புலிகளுக்கு எதிராக இருக்கிறது, அதை ஆதரித்து எப்படியா தீர்மானம் ஊர்வலம் போனேன்னு. 1.5 பக்கம் ஒரு தீர்மானத்தை படிக்க முடியாத ஒருத்தன் முதலமைச்சரா என்னதை கழட்டுவான்? குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்று துணிச்சலாக பேச. நம்ம என்ன கேட்கிறேன்? சீமான், உன்னுடைய குலத்தொழில் என்ன? உனக்கு இருக்கிற 60 வயசுல நீ பணமரம் ஏறிடுவியா? வெளிப்பட கேட்கிறேன். நீதான் குடி பெருமை பேசுற, குல பெருமை பேசுற, குல தொழில் பேசுற, குல தெய்வத்தை பத்தி பேசுகின்ற, அதுக்கும் தொழிலுக்கும் தொடர்பு இருக்குன்னு பேசுற, பெருமை பேசுகிற. முதல்ல நீ போய் பணமரம் ஏறு. உன் சாதிக்கு என்ன தொழில் கொடுத்திருக்கான் போய் பேசு, பண்ணு. 60 வயசுல ஏறிடுவியா? தமிழ்நாட்டுல குலக்கல்வி அரசியலை RSS காரன் பேசுறதுக்கு பயப்படுறான். அவனுக்கு அடிமை வேலை செய்யக்கூடிய சீமான் பேசுறான். ஏன் இந்த மாநாட்டை நடத்த வேண்டிய தேவை வந்தது என்றால், ஆரியர்களினுடைய டெல்லியினுடைய ஆதிக்கம் அனைத்து மட்டங்களிலும் தமிழ்நாட்டை சீரழிக்க வகையில பல்வேறு திட்டங்களை, கலவரங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டிற்கென்று நாங்கள் சிறப்பாக கவனம் செலுத்தி கலவரம் செய்வோம் என்று திருப்பரங்குன்றத்தை வைத்து இந்துத்துவ அமைப்புகள், நீதிமன்றம் இவர்கள் இணைந்து நடத்துகின்ற ஒரு மிகப்பெரும் தாக்குதலை நாம் எதிர்கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு மத பிரச்சனையாக, நம்பிக்கை சார்ந்த பிரச்சனையாக மாற்றி அதன் மூலமாக ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியும் சங்கி கும்பல்களும் இந்துத்துவ RSS கும்பலும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நபர் RSS மேடையிலே ஏறி நான் திராவிட கோட்டையை
பிராமண கடப்பாரியை வைத்து இடிப்பேன் என்று பேசுகின்ற அந்த துணிச்சல், அந்த திமிரை கழுத்தோடு சேர்த்து மிதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றோம். அவர் பார்ப்பனர் சொல்ல மாட்டாராம், பிராமணர்னு சொல்லுவாராமா. இந்த பிராமணர் என்கின்ற வார்த்தை ஏன் தந்தை பெரியார் எதிர்த்தார்? பொதுவாக சாதி என்று கேட்டால் சாதி பெயரை சொல்லுவார்கள். பிராமணன் என்பது ஜாதி பெயரா? பிராமணன் என்பது ஜாதி பெயர் அல்ல, அது வர்ண பெயர். ஐயர்னு சொன்னா, ஐயங்கார்னு சொன்னா அது ஜாதி பெயர். நாம கவுண்டரு, வன்னியரு, பறையரு, பல்லரு என்று சொல்லுகின்ற இவையெல்லாம் சாதி பெயர்கள். அவன் ஜாதியை பத்தி பேசினா, நம்ம ஜாதியை கேட்டா, நம்ம ஜாதியை சொன்னோம்னா அவன் பதிலுக்கு அவன் ஜாதியை சொல்ல மாட்டான், அவன் வர்ணத்தை தான் சொல்லுகின்றான். நான் பிராமணன் என்று பேசுகிறான். பிராமின்ஸ் ஒன்லி என்றுதான் அவன் வீட்டுக்கு வாடகை கொடுறதுக்கான அந்த வாடகை போர்டிலே எழுதி தொங்க விடுறான். ஐ எம் எ ப்ரௌட் பிராமின் என்று பேசுகின்றான். அப்ப அந்த பிராமணன் என்கின்றது ஜாதியிலே எது மேல் எது கீழ் என்று நிர்ணயிக்கக்கூடிய வர்ணமே ஒழிய, வர்ண பேதமே ஒழிய, அது ஜாதி அல்ல. நீங்க ஜாதியை பற்றி பேசும் பொழுது நாம் நம்மளோட ஜாதியை சொல்லக்கூடிய சூழல ஜாதியை சொல்றோம்னா, பேரை ஜாதி பேரை சொல்றோம்னா, அவன் ஜாதி பேரை சொல்லாம வர்ண பேரை சொல்றானா? ஏன் சொல்றான்? ஜாதி பேரை சொன்னா ஜாதி பேரை சொல்லு, ஐயர்னு சொல்லு, இல்ல ஐயங்கார்னு சொல்லு, அது நம்பிக்கை சார்ந்தது. சைவ மதத்தை கும்பிடுறியா, சைவ மத நம்பிக்கை கொண்டு வந்திருக்கியா, ஐயர்னு இருக்கிற. வைணவத்தை நம்புறியா, ஐயங்கார்னு இருக்கிற. அதை சொல்லாமல் அவன் வர்ணத்தை சொல்றான், பிராமணன் என்று சொல்றான். அதுல பிராமணன்னா ஐயரா ஐயங்காரான்னு தெரியாது. அவன் பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தவன் என்று நேரா நம்ம பார்த்து சொன்னான்னா, நம்ம பதிலுக்கு நம்ம ஜாதி பேரை சொல்ல முடியாது. நாம் என்ன சொல்ல முடியும்? நம்ம வர்ணத்தை சொல்ல வேண்டும். அப்ப அவன் அவன் வர்ணத்தை சொல்லும் பொழுது நம்முடைய வர்ணத்தை சொல்லணும்னா, நாம் பிரம்மாவில் எங்கிருந்து பிறந்தோம் என்று வரையறை வைத்திருக்கிறான். அந்த வரையறையிலே நாம் பிரம்மாவின் காலில் இருந்து பிறந்தோம் என்று சொல்லுகிறோம். அவன் சொல்லுகின்றான். அந்த அடிப்படையில நாம் நம்மை சூத்திரன் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறான். அப்ப அடுத்து ஜாதியை பத்தி பேசி ஜாதி பேரை கேளு, நான் என் ஜாதி பேரை சொல்றேன். ஆனா பதிலுக்கு நான் பிராமணன் சொன்னா ஓங்கி அறையணும் அதுல. ஏன்னா பிராமணன் என்று சொல்லுவது வர்ணம், அது சாதி அல்ல. ஜாதி பேரை சொன்னா ஜாதி பேரை சொல்லு. ஆனா தன்னை பிராமணன் 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 என்று பேசுவது திமிரின் அடையாளம், ஒரு திமிரின் அடையாளம். நான் பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தவன் என்று சொல்லுகின்ற அந்த திமிரின் அடையாளம் தான் பிராமணன் என்ற சொல். அதை ஏற்க முடியாது. நம்ம ஐயங்கார் பேக்கரை எதிர்த்து இருக்கிறோமா? ஐயர்னு சொல்றதை எதிர்த்து இருக்கிறோமா? அவளை ஜாதி பேர்ல எத்தனையோ பெஸ் வச்சிருக்கிறான், ஹோட்டல் வச்சிருக்கான், அதையெல்லாம் எதிர்த்ததில்லை. ஆனால் வர்ண பெயரை நாம் ஏற்பதில்லை. அதனால்தான் பிராமணால் கஃபே பேரளிக்கின்ற போராட்டத்தை எழுச்சியோடு தந்தை பெரியார் நடத்தினார். அதனாலதான் நடத்தினார். ஏன்னா அந்த சூத்திர கூமுட்டைகளுக்கு தெரியல, பிராமண கடப்பாரை தூக்கிட்டு வரேன்னு சொல்றான். அப்படின்னா அந்த மேடையில சீமான் சொன்னது என்னவென்றால், நீங்கள் பிராமணர்கள், நீங்கள் கொடுக்கிற கடப்பாரையை நான் எடுக்கின்றேன், காரணம் நான் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய சூத்திரன் என்று சீமான் அந்த மேடையில் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். அது ஆரிய அடிமை. வெளிப்படையா மேடையில சாஷ்டாங்கமா காலில் விழுந்து வந்திருக்கிறான், வெக்கம் கெட்டவன். அவனுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீ தான் என்ன சொல்ற, குடி, தமிழர்கள்லாம் குடிகளாக இருக்கிறார்கள், நீ அங்க போய் பேச குடின்னு. நீ பிராமண குடிலாம் பேச முடியாது. பிராமண குடி அல்ல, பிராமணன் என்பது வர்ணம். குடி என்பதும் சாதி என்பதும் வேற வேற. குடி என்பதிலே வர்ணம் பேதம் கிடையாது. பழங்குடி என்பதிலே ஏழை பணக்காரன் கிடையாது, ஜாதி வேறுபாடு கிடையாது. அதனால குடி என்று சொல்லுவார்கள். இவன் என்ன பேசுறானா, ஜாதி எல்லாம் குடின்னு பேசிட்டு இருக்கிறான். குடியிலே வர்க்க பேதம் கிடையாது, வர்ண பேதம் கிடையாது. ஜாதியிலே வர்க்க பேதமும் இருக்கிறது, வர்ண பேதமும் இருக்கிறது, ரெண்டுமே இருக்கிறது. ஆக குடி வேறு, ஜாதி வேறு, வர்ணம் வேறு. இவன் வர்ணத்தை வச்சுக்கிட்டு நம்மை என்ன சொல்றான், திராவிட கோட்டையை இடிப்பேன் என்று சொல்லுகிறான். திராவிடம் என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அதில் மிக முதன்மையான அர்த்தம் வர்ணத்தை ஒழிக்கின்ற அரசியல் சொல் தான் திராவிடம். நான் வர்ண பேதத்தை ஏற்க மாட்டேன் என்று சொல்லுகிறவன் தான் திராவிட அரசியலை ஏற்றுக்கொண்டவன். நான் திராவிடத்தை ஏற்கவில்லை, திராவிட கோட்பாட்டை ஏற்கவில்லை என்று சொன்னால் அவன் வர்ண பேதத்தை ஏற்கிறான் என்று அர்த்தம்.
அதைத்தான் சீமான் அங்க பேசியிருக்கிறான். வர்ணபேதத்தை ஏத்திருக்கிறேன்னு சொல்லிதான் இவர்கள் பிராமணர்கள் அவர் கொடுக்கின்ற கடப்பாறை எடுத்துக்கொண்டு நான் திராவிடத்தை இடிக்கிறேன் என்று கிளம்பி இருக்கிறான் என்றால் அவன் வர்ணபேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கான் என்று அர்த்தம். அதனால் தான் சொல்லுகின்றோம் இந்த கும்பலை ஒழித்து கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா பிராமண திமுரோட நான் பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தவன் என்று வந்தால் அதை எதிர்த்து நிற்கலாம். ஆனால் நம்மோடு இருக்கக்கூடிய அவனால் இழிவுபடுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடியவன் நான் அவனுக்கு அடிமை வேலை பார்த்து உன்னை ஒழிப்பேன் என்று நம்மை நோக்கி ஆயுதத்தை நீட்டினால் அதை வெட்டி புதைக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு மிக நெருக்கடியான காலகட்டம். ஒன்று, நம்மளே ஒருவனை பிரித்து நமக்கு எதிராக நிறுத்துகின்ற வேலை செய்திருக்கிறார்கள். இன்னொரு புறத்தில் அவன் படை அதிகாரம் இத்தனையும் வைத்துக் கொண்டு பணபலத்தை வைத்துக் கொண்டு அத்தனையும் நெருக்குகின்றான். தந்தை பெரியார் பேசுறப்போ சொல்றார், 1935 வரைக்கும் நான் தனிநாடு என்பதை பற்றியான ஒரு பிரஞை இல்லாமல், அதை பற்றிய யோசனை இல்லாமல் இருந்தேன். என்னைக்கு டெல்லியிலிருந்து நம்மை ஆதிக்கம் செலுத்துகிறான் என்பதை நான் புரிந்து கொண்டேனோ அப்பொழுது நமக்கான நாடு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நான் உணர்ந்து கொண்டேன் என்று 1937 பேசுகிறார். இன்றைக்கு திடீர்னு அவர் பேசல. இன்றைக்கு போலி தமிழ் தேசியவாதிகள் சொல்லுகிறார்கள். நான் கேள்வி கேட்டோம், இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் என்கின்ற நபர்களிடத்தில் எந்த கொள்கை தெளிவும் கிடையாது. தனிநாடு கோரிக்கை கேட்கிறியா என்றால் அதற்கு பேச மாட்டான். அதற்கு அச்சம் இருக்கும், பயம் இருக்கும். போலீஸை கண்டால் வழக்கு வரும் என்கின்ற கவலை உண்டு. துணிவு கிடையாது. தந்தை பெரியார் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்னுக்கு வைத்தார். அவருக்கு அதுக்கு என்ன பதில் பேசுறாங்கன்னா, பெரியார் அவருடைய கோரிக்கையை காலத்திற்கேற்ப காலத்தில் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு கோரிக்கையை பேசினார் என்று பேசிட்டு இருக்கிறாங்க. பெரியாரினுடைய காலகட்டம் நீண்டது, ஒரு நாள் 2 நாள் அல்ல. 1930 பெரியார் பேசும் பொழுது உலக ஒழுங்கு வேறாக இருந்தது. முதல் உலக போர் முடிந்து அதற்கு பிறகு இருந்த உலக ஒழுங்குகள் வேறு. அப்பொழுதுதான் தேசங்கள் என்பது உருவாகி கொண்டிருக்க காலகட்டம். 3ஆம் உலக நாடுகளில் தனி நாடு கோரிக்கை என்பதெல்லாம் அப்பொழுது வரவில்லை. தேசிய கோரிக்கை எல்லாம் வரல. ஆனா அந்த காலகட்டத்திலேயே தேசிய கோரிக்கை என்கின்ற அடிப்படையில் திராவிட நாடு கோரிக்கையை தந்தை பெரியார் முன்வைத்தார். ஏன் தமிழ் நாடு என்று கேட்கவில்லை என்றெல்லாம் கேட்கிறாங்க. அன்றைக்கு உலகம் முழுவதும் ஆதிக்கத்திற்கு எதிரான பரந்துபட்ட ஒற்றுமை வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் கேட்டார்கள். அரபு தேசியம் பேசினார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஈரான், ஈராக், சிரியா, லெபனான், பாலஸ்தீனம் என்று சொல்லுகின்ற நாடுகளை எல்லாம் இணைத்து அரபு தேசியம் பேசினார்கள். அவரிடத்தில் ஏன் எங்களுக்கு தனியா சிரியாவுக்கு நாடு கேட்கலையா, ஈராக்குக்கு நாடு கேட்கவில்லை என்று கேட்கவில்லை. அன்றைய உலகத்திலே ஆதிக்கத்திற்கு எதிராக பரந்துபட்ட ஒற்றுமையின் கீழ் தான் விடுதலை கேட்டார்கள். அந்த அடிப்படையில் தந்தை பெரியார் திராவிட நாடு கோரிக்கையை கேட்டார். அது யாருடைய காலகட்டத்தில் என்றால் வெள்ளையர் காலகட்டத்தில். வெள்ளையர் காலகட்டத்தில் இரட்டை ஆட்சி முறை வருகிறது. அந்த இரட்டை ஆட்சி முறைகளிலே ஒரு அரசியல் சாசனத்தை டெல்லியிலே வைத்துக் கொண்டு டெல்லியிலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய முறை வருகிறது. 1920 இருந்த ஆட்சி முறை வேறு, 30 இருக்கக்கூடிய ஆட்சி 37 வந்த ஆட்சி முறை வேறு. அந்த ஆட்சி முறையின் பொழுதுதான் டெல்லியில் இருந்து கொண்டு இவன் அதிகாரம் செலுத்துகிறான் என்றால், நான் தமிழ்நாட்டிலே இங்க இருக்கக்கூடிய மெட்ராஸ் மாகாணத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றேன். அவர் சொன்னதோட அர்த்தம் என்னன்னால், என்னுடைய சண்டை மெட்ராஸ் மாகாணத்திற்குள் மட்டும்தான் இருந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இவன் என்னைக்கு டெல்லி அளவில் அரசியல் சாசனத்தை வைத்துக் கொண்டு என்னை ஆட்சி செய்யலாம் என்று அதிகாரத்தை டெல்லிக்கு கொண்டு சென்று பார்ப்பான், தன்னுடைய அதிகாரத்தை காத்து கொண்டானோ அதற்கு பிறகு அவனை எதிர்த்து நான் அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் தனிநாடு கோரிக்கை என்று தெளிவாக சொல்லுகிறார். நீங்க வரலாறு மாறுகிறதுங்க. ஒவ்வொரு 10 ஆண்டு காலகட்டத்திற்கும் எவ்வளவு மாற்றங்கள். முதல் உலக போருக்கும் 2ஆம் உலக போர் காலகட்டத்துக்கு நடுவில் மாற்றங்கள் எத்தனை. இங்க இருக்கக்கூடிய மணியரசன் ஐயாவை போலவோ அல்லது சீமானை போலவோ நாம் கிணற்று தவளை அல்ல. நாம் உலக வரலாறுகள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை சேர்த்து தான் தந்தை பெரியாரை புரிந்து கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு தான் பர்மா தனிநாடாக பிரிந்தது. அந்த காலகட்டம் 30 காலகட்டத்தில் தான் பர்மா பிரிகிறது. அவர் இனவெறியை வைத்து பிரிக்கிறார்கள். இனவெறியை வைத்து பிரிக்கிறார்கள். அன்றைக்கு பர்மாவிலே வேலை செய்து கொண்டிருந்த தமிழரை அடித்து விரட்டினார்கள், கொலை செய்தார்கள். அப்படியாக பர்மாவில் இருக்கக்கூடிய பௌத்த தேசியவாதிகள் தமிழர்களை கொலை செய்த பொழுது அந்த பௌத்த இன வெறியர்களுக்கு ஆதரவு அளித்து கடிதம் எழுதிய கும்பல் தான் இந்து மகா சபை கும்பலும் RSS கும்பலும். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவன் நமக்கு எதிரியாகத்தான் இருந்திருக்கிறான். அவனுடைய மேடைகளை ஏறி சென்று நம்மை எதிர்க்கிறான் என்றால் அந்த கோடாரி கம்பை வெட்டி புதைப்பதை தவிர வேற என்ன இருக்க முடியும்? வேற என்ன இருக்க முடியும்? 1930 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு RSS முளைவிட்ட செடி, அந்த செடி விஷச்செடியாக அன்றைக்கு தமிழனுடைய கழுத்தை சுருக்கி கொலை செய்த காலம்
அங்கே பர்மாவிலே இருந்தது. பர்மாவிலே தமிழன் கொலை செய்யப்பட்ட பொழுது, ரங்கூன் நகரத்திலே ரங்கூனுடைய துறைமுகத்தில் கொலை செய்யப்பட்ட பொழுது, பர்மாவினுடைய வயல்வெளியில் கொலை செய்யப்பட்ட பொழுது தமிழனுக்கு ஆதரவாக இந்து மகாசபை அறிக்கை கொடுக்கவில்லை, RSS அறிக்கை கொடுக்கவில்லை. மாறாக பௌத்த பேரினவாதிகளோடு கைகோர்த்து கொண்டு அறிக்கை விட்ட இந்து மகாசபையை இன்றைக்கு இவன் ஆதரித்து நிற்கிறான் என்றால் இவனை நாம் புதைப்பதை தவிர வேற என்ன இருக்க முடியும்? வேற என்ன இருக்க முடியும்? இது ஒரு வரலாற்று சண்டை. இந்த வரலாற்று சண்டையில எவன் எங்கே நிற்கிறான் என்பதை பொறுத்து தான் நமக்கான சண்டையும் நமக்கான வழிமுறையை முடிவு செய்தாக வேண்டும். ஆக 30ல அவன் பர்மாக்காரன் தனியா நாடு பிரிக்கக்கூடிய சமயத்தில் தான் தந்தை பெரியார் கேட்கின்றார். இந்தியாவில் அன்னைக்கு வேற யாரு தேசிய இன விடுதலை குறித்து பேசினார்கள்? யார் இன விடுதலை குறித்து பேசினாங்க? வேற யாராவது பேசினாங்களா? இன்றைக்கு வரைக்கும் யாராவது பேசியிருக்கிறார்களா? இன்றைக்கு சொல்லுங்கள். வடகிழக்கு மாகாணத்தில் விடுதலை குறித்து பேசினால், காஷ்மீரில் போராட்டம் நடத்தினார் என்றால் அவர்கள் இந்திய அரசோடு நிற்கவில்லை, காங்கிரஸோடு முரண்பாடு இல்லை, அவர் ஆங்கில அரசோடு முரண்பாட்டு அவர் சண்டை நடத்தி கொண்டிருந்தவர்கள். அதான் வரலாறு. ஆனால் ஆங்கில ஆட்சிக்கு கீழாக இருந்து கொண்டு எங்களுக்கென்று தனித்த சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்ற குரல் கொடுக்கக்கூடிய துணிவு தந்தை பெரியாருக்கு மட்டும்தான் இருந்தது. அப்ப வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் அந்த தனிநாடு கோரிக்கையை பேசுகிறார். அதற்கு பிறகு இந்தியாவினுடைய விடுதலை வருகிறது. வெள்ளைக்காரன் வெளியேறிய பிறகு டெல்லியினுடைய ஏகாதிபத்தியம் வருகிறது. அந்த டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகவும் அவர் பேசுகின்றார். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், குடியரசு தினத்திற்கு ஓரிரு நாட்கள் என்கின்ற அளவில் முன்பின் அளவில் அவர் பேசுகின்ற அந்த உரைகள் மிக முக்கியமானவை. அதில் அவர் சொல்றார், மொழி சம்பந்தமான போராட்டம் என்பது, மொழி போராட்டம் என்பது ஒரு பண்பாட்டு போராட்டம். அந்த பண்பாட்டு போராட்டம் என்பது தேசிய விடுதலை போராட்டம். ஆகவே இந்திய ஒழித்து தமிழை காக்க வேண்டிய போராட்டம் நமது போராட்டம் என்று தெளிவாக தந்தை பெரியார் பேசுகிறார். இவர்கள் சொல்லுகிறார்கள், தந்தை பெரியார் மொழி போராட்டத்தை, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எந்த அரசியலும் எல்லாம் தனக்காக பயன்படுத்திக் கொண்டார் என்று. நாம் ஒன்றை சொல்ல வேண்டும், ஒவ்வொரு போராட்ட இலக்கிற்கு, போராட்ட இயக்கங்களுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. ஒவ்வொரு கொள்கைக்கும் ஒரு கோட்பாட்டுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கில் இருந்து கொண்டுதான் மற்ற விஷயங்களை பார்ப்பாங்க. பிற போராட்டங்கள், பிற கோரிக்கைகள் தங்களுடைய கோரிக்கையை வலுப்படுத்துமா, கொள்கையை வலுப்படுத்துமா என்று பார்த்து அந்த கோரிக்கையை வலுப்படுத்துவார்கள். இப்படித்தான் நடக்கும். அப்படியாகத்தான் அவர் சொல்றார், 1935 டெல்லியில அதிகாரம் இருந்த காரணத்தினால் அதுல இருந்துட்டு தமிழ்நாட்டை கட்டுப்படுத்துறாங்கிறத புரிந்துட்டு நான் தனிநாடு கோரிக்கை என்கின்ற இடத்திற்கு வந்தடைந்தேன். அப்பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதற்குரிய மிக முக்கியமான போராட்டமாக, அவரது கோரிக்கைக்கான போராட்டமாக பார்த்த காரணத்தினால் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினார். காலகட்டம் அதுக்கப்புறம் மாறுது. 52 வேற, 52 காலகட்டம் வேற. அப்ப இந்திய அரசியல் சூழலுக்குள்ளாக தந்தை பெரியார் எடுக்கும் நிலைப்பாடு வேற. 60களின் காலகட்டம் வேற. சீன போருக்கு பிறகு இந்தியாவினுடைய சூழல் வேறாக இருக்கிறது. அப்பொழுது எடுக்கின்ற காலகட்டம் கோரிக்கைகள் வேற. ஆனால் எந்த இடத்திலும் டெல்லி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதிலே ஒரு அடி கூட தந்தை பெரியார் பின்வாங்கவில்லை. ஒரு இடத்துல கூட பின்வாங்கவில்லை. 38 அறிவித்ததிலிருந்து, 37, 38 அறிவித்ததிலிருந்து அவர் இறக்கின்ற கடைசி காலம் வரை தமிழன் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் டெல்லி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடாது என்று தெளிவாக வரையறுத்து சொல்லிவிட்டு சென்றார். இன்னைக்கு என்ன பிரச்சனை நம்மளுக்கு? அன்றைக்கு தந்தை பெரியார் சொன்னதுதான் இறுதி தீர்வாக இருக்கக்கூடிய வகையிலே சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்துல டெல்லியில் இருக்கக்கூடிய வந்து பிரச்சனை பண்றான். நம்ம என்ன கேட்கிறோம்? எச் ராஜாவுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்? மோடிக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? அமித்ஷாவுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? இவனுக்கு ஏன் இன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க? என்னைக்காவது இவனுக்கு முருகனுக்கு காவடி தூக்கியிருக்கானுங்களா, அளவு குத்திருக்கானுங்களா, மொட்டை அடிச்சிருக்கானுங்களா? இவன் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன அடிப்படையில் பிரச்சனை பண்றான்? மிக நுணுக்கமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. முருகனுக்கு தீபம் ஏத்தணும். எங்க ஏத்துனாங்க? பிள்ளையார் கோவில்ல ஏத்துனாங்க. என்ன தப்பு? பிள்ளையார் கோவில்ல தானே ஏத்துறாங்க. நீ எங்க ஏத்த சொல்ற? தர்கா கிட்ட ஏத்த சொல்ற. தர்காங்கிறது என்ன? ஒரு இஸ்லாமியர்களுடைய சமாதி. ராமருக்கு எங்கேயா சமாதி கிட்ட தீபம் ஏத்துறதுக்கு ஒத்துக்குவே நீ? வடநாட்டுல நுண்ணரசியல் என்ன? முருகனுக்கு எதுக்கடா பிள்ளையார் கோவில் ஏத்துற? பிள்ளையார் கோவில் ஏத்தக்கூடிய தீபம் ஏத்தக்கூடிய தகுதி முருகனுக்கு கிடையாதுன்னு நீதிபதியிலிருந்து எல்லாம் பேசுறான். கோயில் தானே ஏத்துனாங்க. வேற எங்கேயாவது ஏத்துனாங்களா? சுடுகாட்டில் ஏத்துனாங்களா? இல்லை இடுகாட்டில் ஏத்துனாங்களா? ஆனா இஸ்லாமியர்களினுடைய அதுல இருக்கக்கூடிய ஒரு தர்காவில, ஒரு சமாதியின் வாசலில நீ தீபம் ஏத்துன்னு சொல்றான். அவனோட உள்நோக்கம் ஒண்ணுதான். முருகனுக்கு பிள்ளையார் கோவில தீபம் ஏற்றுவதற்கான தகுதி முருகனுக்கு கிடையாது. அதான் வேற என்ன புரிஞ்சுக்கிறது நாங்க? நீ பிள்ளையார் இந்து சாமின்னு சொல்ற, முருகன் இந்து சாமின்னு சொல்ற.
இந்த கோயில்ல தான் ஏத்துனா 100 வருஷம் அங்கதான் ஏத்தி இருக்கிறான். அதுல என்னடா அவனுக்கு பிரச்சனை? அதுல எனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு அதில் நுணுக்கமாக அதை வந்து நம்ம இழிவுபடுத்துவதற்கு என்ன வாய்ப்பெல்லாம் இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறார்கள். அதை வைத்து பிரச்சனை பண்ணுகிறார்கள். நமக்கென்று பெரிய வேலைகள் இருக்கின்றன. பெரிய சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நீண்ட கால போராட்டம் தேவை இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அருள்மொழி அம்மா சொல்லிட்டு போனாங்க, இன்றைக்கு நம் பிள்ளைகளை அரசியல்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. நாம் பிள்ளைகள் இடத்துல பேச வேண்டிய தேவை இருக்குது. என்னன்னால், எங்க அப்பா சொல்லுவாரு, நம்ம அப்பாக்கள் சொல்றப்ப சொல்லுவாங்க, நான் அந்த காலத்துல 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து போய் சைக்கிள்ல போய் படிச்சேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் படிக்கும்போது நாங்க என்ன சொல்றோம் எங்க பிள்ளைங்க கிட்ட, நாங்க அந்த காலத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம்னு சொல்லுவோம். உங்களுக்கு இருக்க கம்ப்யூட்டர் வசதியில் எங்களுக்கு இல்லப்பா, நாங்களா தான் படிச்சோம். இந்த தலைமுறையில் இருக்கிறவர்களுக்கு அந்த கஷ்டங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவர்களுக்கு அவர்களுடைய நெருக்கடிகள் தான் பெரும் பிரச்சனையாக இருக்கின்றன. ஒவ்வொரு தலைமுறையினுடைய சூழல் மாறிக்கிட்டே இருக்குது. அந்தந்த தலைமுறை எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடியில் இருந்துதான் உலகத்தை புரிஞ்சுக்குதே ஒழிய, கடந்த காலத்து நெருக்கடியில் இருந்து சமகாலத்தை எந்த குழந்தைகளும் புரிந்து கொள்ளாது. அப்ப இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனையை பற்றி இவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியிலே நாம் பேச வேண்டியது இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் நம்ம அமைப்பை உருவாக்க வேண்டியிருக்கு, வளர்த்திருக்க வேண்டிய தேவை இருக்குது. RSS பத்திரிகையில் தெளிவா போடுறான், எத்தனை இடத்துல அவர்கள் அமைப்பை வைத்திருக்கிறார்கள், எத்தனை கிளை பிரிவுகளை வைத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு கிளை பிரிவிலும் எத்தனை பேர் உறுப்பினர் இருக்கிறார் என்று விஜயபாரத்தில் தெளிவாக போடுகின்றாங்க. எப்படி ஆளை கூப்பிடணும், எப்படி ஒவ்வொரு ஊரில் ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று வெளிப்படையாக பத்திரிகையில போடுகின்றாங்க. சில மாதங்களுக்கு முன்பு திருச்சியிலே ஒரு ராணுவ பயிற்சியை இந்து முன்னணி கும்பல் நடத்தியிருக்கிறது. 7 நாள் பயிற்சியை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு மிலிட்டரி ட்ரில் நடத்தியிருக்கிறான். எதுக்கு? சண்டைக்கு போறானா? எதுக்கு சண்டைக்கு போறானா? இல்ல, மிலிட்டரி ட்ரில்ல ரிவர்ஸ் பிராக்டிஸ் இருக்கு. அது ஒரு கலவரத்தை எப்படி நடத்துவது என்பதற்கான பயிற்சியும் அதுல இருக்கிறது. ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்தக்கூடியவனுக்கு கலவரத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியும். ஒரு ஜனநாயக வகைப்பட்ட ஒரு மனிதனால் ஒரு கலவரத்தை நடத்திவிட முடியாது. ஒரு சாமானிய மனிதனால், சராசரி மனிதனால் ஒரு கல்லை எடுத்து ஒரு கண்ணாடி வீட்டின் மீது எரிந்து விட முடியாது. அதற்கென்று ஒரு பயிற்சி, ஒரு கோட்பாடு தேவை அவனுக்கு இருக்கிறது. அந்த பயிற்சி இந்து முன்னணியும் RSS கொடுத்து கொண்டு இவர்கள் வன்முறையாளர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இது நம் கண் முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் தான் சீமானுடைய இந்த அரசியலை குறித்து நாம் அம்பலப்படுது. நாம் சீமானை பற்றி கவலைப்படவில்லை, அவரை நம்பி போயிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை பார்த்து தான் கவலைப்படுகின்றோம். நமக்கு அவர்கள் மேல கவலை. இவர் பிழைக்கிறதுக்காக வந்தால் 16 வருஷமா ஈழ பிரச்சனைக்காக அமைப்பு நடத்துறேன்னு சொல்லிட்டு இந்த 16 வருஷத்துல ஒரு போராட்டத்தை கூட செய்யாத முதுகெலும்பற்ற ஒரு கோழை தான் சீமான். இந்த 16 வருஷத்துல தமிழீழத்திற்காக ஒரு போராட்டத்தை நடத்தல. இந்த ஆளை நம்பி, இவரெல்லாம் ஒரு வீரன் நம்பி, இவன் பின்னாடி இத்தனை 1000 பேர் போறானே, அவனைத்தான் நான் கவலைப்படுறேன். 16 வருஷமா ஒரு போராட்டத்தை கூட நடத்தாத ஒரு நபர். இது அமெரிக்காவிலே அமெரிக்க அரசாங்கம் ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறது ஜெனீவாவிலே. அந்த தீர்மானம் 1.5 பக்கம் தீர்மானம். அந்த தீர்மானம் 1.5 பக்க தீர்மானத்தை கூட படிக்க துப்பு இல்லாம அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறேன் என்று ஊர்வலம் போன சீமான் இடத்துல நான் கேட்டேன், அந்த தீர்மானம் என்பது விடுதலை புலிகளுக்கு எதிராக இருக்கிறது, அதை ஆதரித்து எப்படியா தீர்மானம் ஊர்வலம் போனேன்னு. 1.5 பக்கம் ஒரு தீர்மானத்தை படிக்க முடியாத ஒருத்தன் முதலமைச்சரா என்னத்தை கழட்டுவான்? என்னத்தை கழட்டிடுவ? ஆனால் நமது பிள்ளைகள் இன்னைக்கு என்ன குலத்தொழிலை செய்ய வேண்டும், குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்று துணிச்சலாக பேச. நம்ம என்ன கேட்கிறோம், சீமான் உன்னுடைய குலத்தொழில் என்ன? உனக்கு இருக்கிற 60 வயசுல நீ பணமரம் ஏறிடுவியா? வெளிப்படையா கேட்கிறேன். நீதான் குடி பெருமை பேசுற, குலப்பெருமை பேசுற, குல தொழில் பேசுற, குல தெய்வத்தை பத்தி பேசுகின்ற, அதுக்கும் தொழிலுக்கும் தொடர்பு இருக்குன்னு பேசுற, பெருமை பேசுகிற. முதல்ல நீ போய் பணமரம் ஏறு. உன் சாதிக்கு என்ன தொழில் கொடுத்துருக்கான் போய் பேசு, பண்ணு. 60 வயசுல ஏறிடுவியா? அப்புறம் எதுக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை குழப்புற வேலை என்ன? இளைஞர்களுக்கு குழப்புற? தமிழ்நாட்டில் குலக்கல்வி அரசியலை RSS காரன் பேசுறதுக்கு பயப்படுறான். அவனுக்கு அடிமை வேலை செய்யக்கூடிய சீமான் பேசுறான். இந்த ஆள் பேசுறாரு. இன்றைக்கு உலக பொருளாதாரம் எங்க இருக்கு? நான் கேட்கிறேன், இந்த விவசாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். விவசாயத்துக்கு வா, விவசாயத்துக்கு வான்னு. விவசாயத்தினால தமிழ்நாட்டினுடைய உற்பத்தியிலே எத்தனை பங்களிப்பு செய்ய முடியும்?
தமிழ்நாட்டுடைய ஜிடிபியில விவசாயத்தோட பங்களிப்பு என்ன? விவசாயத்தை போட்டுக்கிறோம், நான் விவசாயத்தை மறுக்கல. விவசாயம் முக்கியமானது, உழவு முக்கியமானது. ஆனால் விவசாயத்தை ஒரு முக்கிய தொழிலாக நீ மாற்றுகிறாய் என்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் விவசாயத்தினுடைய பங்களிப்பு ஜிடிபியில 25% கூட கிடையாது. 1950 உடனே எடுத்து பேசுறான். அண்ணா, அறிஞர் அண்ணா அன்னைக்கு பேசினார் விவசாயத்தை குறித்து, எல்லாரும் விவசாயத்துக்கு வாருங்கள் என்று அறிஞர் அண்ணா பேசினார்னு எழுதுறான். அன்றைக்கு புதிய அணைகள் கட்டப்பட்டன, புதிய விவசாய நிலப்பரப்புகள் திறக்கப்பட்டன, அன்றைக்கு தொழிற்சாலைகள் உருவாகி கொண்டிருந்தன ஒழிய வளர்ந்த நிலையில் இல்லை. அன்றைக்கு கல்வி ஆரம்ப கட்ட நிலையில் இருந்தது, தொழிற்கல்வி அனைவருக்கும் கிடைக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் விவசாயம் என்பது 55% தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியில இருந்துச்சு. அன்னைக்கு 55% இருந்து இன்றைக்கு 20%, 25% மாறி இருக்குதுன்னா, இன்றைக்கு தொழில்துறையிலே முன்னேறி இருக்கின்றோம். அப்ப தொழில்துறைக்கு ஏற்ற கல்விதான் இங்க இருக்கிறது. இப்ப தொழில்துறைக்கு எது தேவையோ அதை வாசியுங்கள், அதை கல்வியாக கற்றுக்கொள்ளுங்கள், அந்த இடத்துக்கு போங்கன்னா பேசுவதுதான் வளர்ச்சி நிலைய ஒழிய விவசாயம் மட்டுமே அனைத்தையும். நீ படிச்சுட்டு வந்தவன் எதுக்கு திரும்ப விவசாயத்தை நோக்கி நகர்த்துற? அதை நம்ம கவனமாக எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னால், இந்த சாதிகள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஜாதிகள்ல எடுத்துட்டோம்னால், உடல் உழைப்பிலிருந்து விடுதலை பெற்ற முதல் சாதி, ஒரே சாதி பார்ப்பன சாதிகள் தான், வேற யாரும் கிடையாது. உடல் உழைப்பிலிருந்து வேற யாரும் விடுதலை பெற. நாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் உடல் உழைப்பின் மூலமாகத்தான் பொருள் ஈட்டினார்கள். ஆனால் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்தவர் கூட்டம் தான் பார்ப்பன கூட்டம். இப்ப மறுபடியும் நம்ம கல்வி ஏன் கற்கிறோம்? கல்வி ஏன் கற்கிறோம்? உடல் உழைப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் கல்வி கற்கிறோம். கல்வி கற்கக்கூடிய யாரும் உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை, உற்பத்தியை செய்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்டவனை மறுபடியும் உடல் உழைப்புக்குள் தள்ளுகின்ற வேலை செய்கிறான், திரும்ப செய்கிறான். இப்ப வீட்டுல பெண்களுக்கு மிக்சி கொடுக்கறாங்க, கிரைண்டர் கொடுக்கறாங்க. ஏன் அது ரொம்ப முக்கியம்? அவர் உடல் உழைப்பிலிருந்து விடுதலை செய்ய வைக்குது, உடல் உழைப்பிலிருந்து விடுதலை செய்ய வைக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் அரசாங்கங்கள் எல்லா வீட்டுக்கும் வாஷிங் மிஷின் இலவசமா கொடுக்கறது நல்லது. துணி துவைக்கிறதுக்கு ஒரு பெண் வீட்டில் உட்காந்து துணி துவைச்சாகணுமா? அதுக்கு மெஷின் வந்துருச்சு இல்ல? எல்லாருக்கும் அது கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்பதான் பெண்கள் உடல் உழைப்பிலிருந்து விடுதலை பெற்று அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவார்கள். அதுதான் விடுதலை. உடனே இலவசமா எல்லாம் தருவேன்னு கேட்பானுங்க. அது பெரிய கூட்டம் வருது, எல்லாம் ஃப்ரீபி தரிய ஃப்ரீபி தெரியாது. ஏன் ஃப்ரீபி தர்றான்? நாட்டினுடைய பொருளாதார உற்பத்தியை வளர்த்தணும்னா இது போன்ற தேவையில்லாத உடல் உழைப்பில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மக்களை விடுதலை செய்தால்தான் அவன் பொருளாதாரத்தில் பங்களிப்பு செய்வான். அதானிக்கு அம்பானிக்கு கொடுக்கறிய அந்த ஃப்ரீபி, அதை எவன் கேட்கறது? வங்கியிலிருந்து பணம் கொடுக்கறிய அதானிக்கு அம்பானிக்கு வராக்கடன் என்று 13 லட்சம் கோடி வச்சிருக்கிறிய, அதை பத்தி பத்திரிகையில் எழுது. ஆனால் ஏழை எளிய மக்கள் அவன் உடல் உழைப்பிலிருந்து அவன் விடுபடுவதற்கு கொடுக்கக்கூடிய இந்த உபகரணங்கள், இவற்றை இலவசங்கள் என்று சொல்லி ஒருவன் கொச்சைப்படுத்தினால் அவன் சமூக மக்களுக்கு எதிரானவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பேசிட்டு இருக்க அந்த கும்பல், ஒட்டுமொத்தமா கும்பல தான் பேசுது. எல்லாம் இலவசம் கொடுக்க இலவசம் கொடுக்காது. ஆக தோழர்களே, அறிவியலுக்கு ஒப்பாத ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் வந்திருக்கிறது. தந்தை பெரியார் எல்லாம் தெளிவா பேசியிருக்கிறார். அதுல இறுதியாக ஒன்று சொல்ல விரும்புறேன். என்னன்னா, தந்தை பெரியார் பேசிய காலகட்டம் என்ன, இதை நான் சொல்லிவிட்டு முடிக்க வேண்டும் நினைக்கின்றேன். இன்றைக்கு நீங்க இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய 100% தோழர்களும் படித்தவர்கள், எழுத படிக்க தெரிந்தவர்கள். உங்களை போன்ற ஒரு படித்து தெளிவடைந்த கூட்டத்திடம் தந்தை பெரியார் பேசியதில்லை. முதல்ல இந்த சமூகத்தில் பொது கருத்தை குறித்து, பொது பிரச்சனையை குறித்து மேடை போட்டு பேசுகின்ற பழக்கம் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் வந்தது. அன்றைக்கு தந்தை பெரியார் பேசுகிறார். அன்றைக்கு மேடை போட்டு கூட்டம் போட்டு பேசினவன் எல்லாம் கதா காலாட்சியமா பேசினான், கடவுளின் பெருமையை பேசினான், மக்களின் பிரச்சனையை பற்றி பேசிய காலகட்டம் தான் தந்தை பெரியாரினுடைய ஆரம்ப காலகட்டங்கள். அந்த காலகட்டத்தில் அந்த மனுஷன் பேசுறார். அவர் யாரிடம் பேசினார்? யாரிடம் பேசினார்? 100% எழுத படிக்க தெரியாத ஏழை மக்களிடத்தில் பேசினார். அவனுக்கு எழுத படிக்கவே தெரியாது. அவனுக்கு எத்தனை வார்த்தை தெரிந்துவிடும், எத்தனை வார்த்தை தெரியும்? எழுத படிக்க தெரிஞ்சவன் தான். எழுத படிப்பது என்றால் என்ன அர்த்தம்? எத்தனை வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது, எத்தனை வார்த்தைகள் தெரியுது, உங்க வொக்காபுலரி என்ன, அதுதானே கத்துக் கொடுக்குது நம்ம கல்வியில. எத்தனை வார்த்தைகள் நாம் கத்திருக்கிறோம், படிக்காதவருக்கு அது கிடைக்காது. அப்ப அவனுக்கு எவ்வளவு வார்த்தைகள் தெரியுமோ அந்த வார்த்தைகளுக்குள்ளாகத்தான் அவனிடத்துல பகுத்தறிவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், பகுத்தறிவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுல என்ன விஷயத்தை பேசுகிறோமோ அதற்கேற்ப பேச வேண்டும்.
ஒருவன் பக்தியை பற்றி பேசுகிறான் என்றால் அவன் நம்பிக்கையை பற்றி, அவனோட நம்பிக்கையை நான் சொல்றதெல்லாம் நம்புங்கிற இடத்துல தான் ஒருத்தன் பக்தியை பற்றி பேசுவான். ஒரு மருத்துவர் பேசுகிறான் உன் உடல் நலத்தை பற்றி அக்கறை எடுத்துக்கொள்ள என்கிற கவலையை வைத்து பேசுவான். ஆனால் சுயமரியாதையை பற்றி பேசுகின்றவன் உனக்கே அறியாமல் நீ வைத்திருக்கக்கூடிய இழிவை உன்னிடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் உன்னிடத்தில் ஒரு எழுச்சியை கொண்டு வர வேண்டும் என்று தூண்டி விடுவார்கள். அந்த தூண்டுதல் பேச்சு தான் தந்தை பெரியாரின் பேச்சு. தூண்டுதல் வேணும். தூண்டி விடாம வெறும் மத பிரசங்கம் மாதிரி பேச முடியாது. இன்னைக்கு நம்ம பேசலாம், இன்னைக்கு நம்ம பேசல. இன்னைக்கு நாங்க பேசுற எல்லா பேச்சும் உங்களுக்கு தெரியாதா? நாங்க பேசுற அத்தனை கருத்துகளும் எதுவுமே உங்களுக்கு புது கருத்து இருக்குதா? இல்ல. இந்த கருத்தெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கருத்து தான் நாங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு வகையான உரையாடல், விவாதம். ஆனால் தந்தை பெரியார் பேசியது உரையாடலும் கிடையாது, விவாதமும் கிடையாது, அது ஒரு பிரீச்சிங்கும் கிடையாது, அது ஒரு டீச்சிங்கும் கிடையாது. தூண்டி விடுவது, சிந்தனையை தூண்டி விடுகின்ற பேச்சு. அவர் ஏன் தமிழ் மொழியை குறித்து காட்டுமராண்டி என்று பேசினார்? அதுல அத்தனையும் உனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம் என்று இருந்து கொண்டே இருக்கிற, அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறேன். அதுல இருந்து வெளியே அந்த வார்த்தை இன்றைக்கு வேறாக. நீ 100 ஆண்டுகள் கழித்து 100 ஆண்டு படிச்சு விட்டு இன்னைக்கு உட்கார்ந்து அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்று பேசிட்டு இருக்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட படிக்காத எங்களுடைய தாத்தாவுடைய தாத்தா ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவருக்கு என்ன வார்த்தை புரியுமோ அந்த வார்த்தையில் தான் அந்த பெரியார் பேசினார் ஒழிய உனக்கு என்ன வார்த்தை புரியுமோ அதுல பேசவில்லை. அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவர் திருக்குறளை ஏன் பேசின என்ற இடத்துல பேசும்பொழுது தெளிவா சொல்றார். திருக்குறளை புரிந்து ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு நம் மக்கள் பக்குவப்பட வேண்டும். அப்படி பக்குவப்பட வேண்டும் என்றால் மூட நம்பிக்கைகளிலிருந்து வெளியேற வேண்டும். அப்படி மூட நம்பிக்கையிலிருந்து வெளியேறினால் தான் திருக்குறளின் பயன்பாடே இவனுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினால் தான் மூட நம்பிக்கை பேசிவிட்டு பிறகு திருக்குறளுக்கு வருகிறேன் என்று பேசுகிறார். இவ்வளவு தெளிவாக பேசியிருக்கின்றார். ஆக அவருடைய இலக்கு என்பது சுயமரியாதை. அதை மிக தெளிவாக எஸ்.வி. ராஜதுரை பேசும்பொழுது சொன்னார். இந்தியா சுயராஜ்யத்தை பேசிக் கொண்டிருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் சமதர்மத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தந்தை பெரியார் மட்டும்தான் சுயமரியாதையை பற்றி பேசினார். சுயமரியாதை இல்லை என்றால் சம அளவிலே வர்க்கமற்ற சமத்துவம் கொடுத்தாலும் கூட சுயமரியாதை இல்லாதவன் மறுபடியும் பார்ப்பானுக்கு சென்று அடிமையாக மாறி மறுபடியும் வர்க்கத்தை உருவாக்கி விடுவான் என்று தந்தை பெரியார் தெளிவாக சொன்னார். ஆக பார்ப்பனிய ஒழிப்பு இங்கு தேவை. பார்ப்பனிய சிந்தனை ஒழிப்பு தேவை. அது இருந்தால்தான் வர்க்கமற்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும் என்று மிக தெளிவாக பேசிவிட்டார். ஆகவே அதையெல்லாம் படிக்காம அங்கொன்றும் இங்கொன்றுமாக பீத்து எடுத்துக்கொண்டு பேசுகின்றவர்கள் ஒரு காலத்திலும் வெல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களை விட பெரும் வில்லன்களை எல்லாம் தந்தை பெரியார் சந்தித்து விட்டார். அதை கடந்து பெரியார் நிற்பார். பெரியார் என்றும் வாழ்வார். அவர் பேசியதுதான் தமிழ் தேசியம் ஒழிய இவர்கள் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல. அது இந்து தேசியம். இது ஒரு பிராமண தேசியம் என்று வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம். ஆக சீமான் பேசுவது ஒரு பிராமண தேசியம், RSS பேசுவதும் ஒரு பிராமண தேசியம். அந்த பிராமண தேசியத்துக்கு எதிராகத்தான் நாம் இயங்குகின்றோம். அந்த வகையில் நாம் நிச்சயம் வெல்வோம். நன்றி, வணக்கம்.